தமிழ்நாட்டில் தவேக தலைவர் விஜய் ஆட்சி அமைப்பதற்கு தேவையான சட்டமன்ற உறுப்பினர்களின் ஆதரவு கடிதங்களை கொடுத்திருந்தும் தமிழக ஆளுநர் ஆட்சி அமைக்க அழைப்பு விடுக்கவில்லை. இதற்கு பல்வேறு தரப்பினர் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். இந்த நிலையில் புதுச்சேரி தவேக ஆதரவு சட்டமன்ற உறுப்பினர் நேரு மற்றும் தவேக சட்டமன்ற உறுப்பினர் ராமு ஆகியோர் கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்தனர். அப்போது பேசிய அவர்கள், புதுச்சேரி மணவெளி தொகுதியில் வெற்றி பெற்ற சட்டமன்ற உறுப்பினர் ராமு பாஜக அமைச்சர் நமச்சிவாயத்தை சந்தித்தது மரியாதை நிமித்தமான சந்திப்பு என்று விளக்கமளித்த நேரு, தமிழகத்தில் ஆட்சி அமைப்பதற்கு தேவையான சட்டமன்ற உறுப்பினர்களின் ஆதரவு கடிதங்களை தவேக தலைவர் விஜய் ஆளுநரிடம் வழங்கியும் ஆளுநர் ஆட்சி அமைக்க அழைக்காதது ஜனநாயக விரோதம் என்றும் இது கண்டிக்கத்தக்கது என்றும் தெரிவித்தனர். இதேபோன்று செய்தியாளர்களை சந்தித்த இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நாரா கலைநாதன், விஜய் தமிழகத்தில் ஆட்சி அமைக்க போதுமான சட்டமன்ற உறுப்பினர்களின் ஆதரவு கடிதங்களை கொடுத்திருக்கிறார். அவர் மெஜாரிட்டியை நிரூபிக்க வேண்டிய இடம் ஆளுநர் மாளிகை அல்ல, சட்டப்பேரவை. ஆனால் இதுபோன்ற விவகாரங்களில் உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்புகள் இருந்தும் அதனை மதிக்காமல் மத்திய அரசின் கைப்பாவையாக ஆளுநர் செயல்படுவது வன்மையாக கண்டிக்கத்தக்கது என்றார்.